ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 8. இந்த எபிசோடை பற்றி என்ன சொல்ல, நினச்சதெல்லாம் அப்படி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்துருவோமா? ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் இங்கே டோகனோட எக்ஸும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டோகன் ஒரு கேன்னு சொல்லி எல்லா உண்மையும் இப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு, இதை ஏன் எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லாமல் நீ இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஏன்னா நான் உங்கள் அண்ணனை ஹேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி நான் என் அண்ணனை ஹேட் பண்ணுவேன்னு நினச்சேன், அதுதான் தப்பு, நான் அப்படி பண்ண மாட்டேன், என்ன இருந்தாலும் அவன் எனக்கு அண்ணன் தான். ஆனால் நீ இதை கொண்டு போய் வேறு யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா நான் இனி சும்மா இருக்க மாட்டேன், பொறுமையாக உன்னை வான் பண்ணேன், யார்ட்டையும் சொல்லாதேன்னு அவனை திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வெளியே வராங்க. அப்போ டோகன் இதுக்கு முன்னாடி பேசினது செஞ்சது நியூயார்க்கில் இருந்தது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு டோகன் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் செலெக்ஷன் போன இடத்துலேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம் டோகன் எங்கே போனான்னு பார்த்தா கரெக்டாக அவனோட எக்ஸு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோட்ட உண்மை சொன்னேன்னு அது சொல்லாமல் இதுக்கு மேலே என்னோட லிமிட்ஸை மீற வைக்காத, நீ உன் லைனை கிராஸ் பண்ணாதுன்னு ஏதோ பட்டும் படாமல் சொல்லி கட் பண்ணியிருக்காங்க. இங்கே டோகனுக்கு இவன் எதை சொல்கிறானே புரியலைன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஹீரோயின் எங்கன்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோயினை காணலை. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கேருந்து தரன்னு ரொம்ப தூரம் இழுத்துட்டு வந்துட்டாங்க போல். ஹீரோயின் உடனே ஃபஸ்ட்டு எதுக்கு என்னை இப்படி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறியா, ரீசன் சொல்லு, அப்படி இல்லைனா நான் அங்கே டோகன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லவும், இல்லை இனிமேல் நீ என் டோகன் கூடவே இருக்கக்கூடாது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதா நீ சொல்ல தானே செஞ்சேன், ஸோ இந்த கல்யாணத்தை நடத்த வேணாம், டோகனோட ஒய்ஃபோ என் அண்ணன் ஒய்ஃபோ ஒன்று என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், அன்றைக்கி நீ தானே சொன்னேன் நானும் டோகனுக்கும் மேரேஜுக்கு ஓகே தான் சொல்லிட்டு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இந்த மேரேஜில் உனக்கு ஹாப்பி இல்லை தானே, நீயே எடுத்த முடிவில் உனக்கே குழப்பம் இருக்க தானே செய்து, ஸோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, லேட்டாக வேணால் ஆகியிருக்கலாம் ஆனால் இம்பாசிபிள்னு கிடையாது, ஸோ கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி ஹீரோ பேசுகிறாங்க. இங்கே ஹீரோயினும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனலாக ஹீரோ அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க போல். இதை கட் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வீட்டுக்கு தான் வராங்க. ஆல்ரெடி டோகன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்கன்னு கேட்டால் ஹீரோயின், இல்லை நான் தான் ஹீரோவை கூப்பிட்டேன், அர்ஜென்ட்டாக ஒரு ஷாப்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான், ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், மேரேஜ் ஆக போகுதுன்னு புரிஞ்சுது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லவும், சரி ஃபோன் பண்ண அட்டன் பண்ண வேண்டியதானே, நான் வேறு என்னமோ பயந்துட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ என்னென்னா டோகனை வந்து ஒரு மாதிரி ஒரு கோவ பார்வையிலும் பார்த்த மாதிரி இருக்கும். சேம் டைமில் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ண போகிறானேன்னு சொல்லிட்டு கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை டோகன் பார்த்துட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினை பற்றி, ஏதோ அர்ஜுன் சொல்லிலாம் கூப்பிடலாம் ஒன்று வேறு என்னமோ இருக்குது, ஆனால் ஹீரோயின் விட்டுருன்னு சொன்னதுனால நானும் அதை பெருசாக இல்லை, அவளை நம்புகிறேன், விட்டுட்டேன், ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியல, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ பார்த்துட்டு இருக்க பார்வையை பார்த்துட்டு, உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்டால், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே டோகன் என்னென்னா அவனோட எக்ஸுக்கு தான் மெசேஜ் பண்ணாங்க, அன்றைக்கி எதை பற்றி அவன் பேசினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் ரிப்ளையே பண்ண மாட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தோன்னா அங்கே தூக்கம் வரல, அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டே நிற்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தா ஹீரோக்குமே தூக்கம் வரல. ஹீரோக்கு ஹீரோயின் மேரேஜ் பண்ண போகிறா, ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கவலை. ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோ இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறான், என்ன பண்ணணுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்காங்க. அங்கே ஹீரோ தூங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட ரூமுக்கு முன்னாடி தான் வந்து நிற்காங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டில் இவ தான் ஹேட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலில் அப்படியே சாஞ்சிக்கிட்டாங்க. அந்த பக்கம் ஹீரோயினும் அந்த வாலில் சாஞ்சிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தில் ஒரே இதில் இருப்பாங்க, நடுவில் வால் மட்டும்தான் இருக்கும். அப்படியே மறுநாள் விடியுது. இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா ஆல்ரெடி டோகனுக்கு ஷேர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுட்டாங்க போல். இது வந்து இப்போ இங்கே டேரக்டர் சாயோட தங்கச்சிக்கு தெரிஞ்சு அதை தான் வந்து கேட்கா, இப்படி எல்லாருமே வெளியே ஷேர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறதா ரூமர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது ரூமர் கிடையாது, அதான் உண்மை, நான் டோகனுக்கு தான் எல்லாமே கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவள் கோவப்படுறான். எதுக்கு அந்த ரெண்டு பசங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்களும் உங்கள் பேரன் தானே, சொல்லப்போனால் அம்மாவோட அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு காரணம் தான், அப்படி இல்லைனா அம்மாவோட ஆக்சிடெண்ட்டில் வேறு எதுவும் இருக்கா, இது வரைக்கும் சரி என்கிட்டையும் அண்ணன்ட்டையும் நீங்கள் உண்மையை சொன்னதே கிடையாது, என்ன தான் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஆஃபர் வச்சு பிறந்த பசங்க தான் அவங்க, நீங்கள் என்னென்னா அவங்க மேலேயே பரிதாபப்பட்டுட்டு இருக்கீங்க, சொல்லப்போனால் என்கிட்டையும் என் அண்ணன்ட்டு தான் நீங்கள் பரிதாபப்படணும்னு அவள் கத்துறா. ஆனால் தாத்தா என்னென்னா, சரிதான் நான் உன்னை பார்த்து தான் பரிதாபப்படுறேன், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்ய பாரு, மற்றதை விட்டுருன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு இவானா, சொல்லிட்டீங்களா, எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போனவா ஸ்டேட்டாக அறிப்பட்ட காங்குக்கு தான் கால் பண்ணுறா. அவர் சொன்னபடியே எங்கள் அம்மாவோட கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், நான் ஹெல்ப்பாக இருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி டோகனுக்கும் அந்த பையனுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத சீக்கிரமாக டோகனுக்கு அந்த கம்பெனி போகிறதுக்குள்ளே எனக்கு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொன்னால், பதிலுக்கு ரிப்போர்ட்டருக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போவும் கூட அந்த எக்ஸோட ஸ்டூடியோ முன்னாடி தான் இருக்கார். ஸோ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே வீட்டில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் ஹீரோயினை அவாய்ட் பண்ணாங்க, இப்போலேருந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணுறாங்க. ஹீரோ பேசணும்னு போனாலும் ஹீரோயின் பேசுகிறதா இல்லை, சரின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்காங்க. இப்போ என்ன, நீ என்கிட்ட சொன்னல மேரேஜுக்கு முன்னாடி எதுவும் சரி கட்டணும்னு, ஆமாம் நான் சரி செய்ய போகிறேன், உனக்கும் எனக்கும் என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் இன்டர்வியூ ஆகிறத விடு, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா வெயிட் பண்ணி நான் கேட்குற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் மட்டும் பண்ணு. நீயும் அண்ணனும் எங்கே மீட் பண்ணிக்கிட்டீங்க? 2 பேத்துல யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா? நீ அண்ணன் கூட இருக்கச்சுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியும் சரி ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. உண்மையாகவே என்னோட அண்ணனை நீ லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. ஸோ ஹீரோயின் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஆமாம் லவ் பண்ணுறேன், ரொம்ப பைத்தியமாகிற அளவுக்கு லவ் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் டோகனும் வந்து தான் என்ன நடக்குதுன்னு ஹீரோ இப்போ கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ எதுவும் பிரச்சனையா, ஏதாட்டும் ஒன்று சண்டை போட்டானா? கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணியும் கூப்பிட்டான், இப்போ எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி இல்லை அவன் எப்பவும் அப்படி தானே, அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறதா இருக்கேன். எப்படியும் மேரேஜ் ஆனால் அகெயின் நான் அவங்கள விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே இதை ஒரு பக்கம் வந்து ஹீரோவும் கேட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து ஆஃபீஸ் போனால் ஹீரோயினை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போலாம் அவ்வளோ ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அப்படியே சேடாக மாறிட்டாங்க, அப்படியே படுத்து கிடக்காங்க. போய் லீடர் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டால் நான் ஒளிஞ்சிருக்கேன், எல்லாம் நடக்கட்டும்னு அது பாட்டில் என்னால் விட முடியல. எங்கள் ஃபேமிலியை பற்றி இல்லைனா டோக்கனை பற்றி ஏதாவது நியூஸ் எதுவும் போதான்னு கேட்டால் இல்லை எதுவும் போகல, அப்படி ஏதாவது போனால் என்கிட்ட வந்து சொல்லு, எனக்கு ஏதோ கஷ்டமாக ஃபீல் ஆகுது, எனக்கு பேசாமல் டோக்கன் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கட் பண்ணி அப்படி எங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோயினோட ரூமில் தான் எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்க. எதுக்கு சடனாக அவள் வந்து வாரா, அங்கே தானே ஸ்டே பண்ணணும்னு போனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, டோக்கன் கூட ஏதாவது ஃபைட் பண்ணியிருப்பாளான்னு சொன்னால் அவங்க அப்பா இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் செய்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. வெளியே நின்று ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தங்கச்சி கூட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு தெரியுது எதையும் நினச்சி கவலைப்படுதான்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு கேட்டால் இல்லை நான் இதுக்கு முன்னாடி எந்த ஆக்டிங் பண்ணுறதுன்னு இதே மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, இப்போ ரொம்பவே ஃபீல் பேடாக பண்ணுறேன், அம்மா அப்பாவை ஏமாத்துறது என்னை ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிது, ஆனால் இது எல்லாமே என்னோட பேராசையால் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பேராசைனா என்ன சொல்கிறேன்? ஆமாம் எனக்கு ஆக்டிங் தான் என்னோட பேராசையே, ஸோ அதனால தானே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தங்கச்சி ஸ்டார்டிங் என்னமோ ஹீரோயினை கொஞ்சம் கோவப்பட்டாலுமே இப்போ என்னென்னா உனக்கு பிடிச்சிருக்கிறத செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கு ஹாப்பியாக தான் தரும், நீ அதையே செய்ய அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கட் பண்ணி அடுத்ததாக இங்கே சேவோனை தான் கட்டுறாங்க. ஹீரோக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹீரோட்ட இருந்து ரிப்ளை எதுவுமே வரல. அதை தான் திங்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. எங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணதுக்காண்டி. ஸோ அவங்க அப்பா பொண்ணை பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, நீ பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்க, உனக்கு வேணுங்கிறதே உன்னையே எடுத்துக்கிடுவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லியும் அப்படிலாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு மேட்ரு இருக்குது, ஆனால் அதை என்னால் எடுத்துக்கிட முடியலன்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாட்டு வேணும்னா எந்த வகையாட்டு அதை எடுக்க பாரு, எக்ஸாம்பிளுக்கு நீ அதுக்கு அசிங்கப்பட்டாலும் சரி, உன்னோட ப்ரைடை தூக்கி குப்பையில் போட்டாலும் சரின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும், நான் உங்களோட பொண்ணாச்சு, அதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக அது உனக்கு கிடச்சிட்டுனா எந்த வகையிலையும் நீ தான் வின்னராக மாறுவேன், ஸோ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஏதோ திங்க் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே அந்த சேவன் வேறு மாதிரி யோசிக்கா. இதை கட் பண்ணி அப்படியே மறுநாள் காலையில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு. அப்பவும் ஹீரோயின் நான் டோகனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறத ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி இல்லை, நான் நிறைய டைம் நல்லா தான் யோசித்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், நிப்பாட்ட முடியல, டோகனை பற்றி சீக்கிரட்டும் சொல்லவும் முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே, இப்படிலாம் குழம்பு போய் இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் சீகான் வரான். ஆனால் இந்த குட்டி பையனுக்கு ஹீரோனாலே ரொம்ப பிடிச்சி போச்சு போல். ஸோ வந்ததுமே ஹீரோ கேட்காங்க, உன்னோட ஆன்ட்டி வீட்டுக்குள்ளே தானே இருக்கா? இல்லை அவங்க இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க அப்படி சொன்னோம். பத்தியா போய் சொல்கிறேன், உங்கள் ஆன்ட்டிக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னால், இல்லை உண்மையிலேயே ஆன்ட்டி வெளியே வேலைக்கு தான் போயிருக்காங்க, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, இது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் சின்ன ரோல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் புரியுது ஆக்டிங் தான் எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடம்னு கேட்டு வாங்கிக்கிட்டு பதிலுக்கு காசு கொடுக்காங்க. எதுக்கு நீங்கள் காசு தரீங்க, நான் அவங்கள்ட்ட எந்த பொருளும் தரலையே அப்படின்னு சொன்னால், இப்போ நீ எனக்கு ஹீரோயினை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அதுக்கு தான் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் ஆன்ட்டியை பற்றி நிறைய சொன்னால் நீங்கள் இதே மாதிரி நிறைய தருவீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே டீல் வேறு போட்டுக்கிட்டாங்க. அடுத்து சென்னிங்க ஹீரோயினை தான் காட்டாங்க. ஏதோ 80s ட்ராமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. அப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க, எதுக்கு மேரேஜ் ஆகிட்டு போகிறேன்னு தான் போனேன், இப்போ எதுக்கு சடனாக ஆக்டிங்கில் சின்ன ரோல் கிடச்சிச்சின்னு ஆக்ட் பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பிரேக் எடுத்துகிட்டு போனால் அது நல்லதுக்கு கிடையாது, கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ ஆக்கணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்தால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ எங்கன்னு பார்த்தோன்னா ஹீரோவும் லீடரும் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க. இங்கே அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுக்கெலாம் ஆஃப்டர்நூன் ஃபுட்டை ஃப்ரீயாகவே டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே அந்த காஸ்டியூமை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மங்கி மாதிரி இருப்பா, இப்போ என்ன மாடர்ன் கேளான்னு கேட்டால் இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நெட்டுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்றைக்கே நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சாச்சு, நீங்கள் வரமாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ எதுக்கு இங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. நான் எப்படின்னு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ இன்னத்துக்கு நீ கெஸ் பண்ணி இருக்கணும்னா நான் இங்கெல்லாம் வருவேன்னு சொல்லிட்டு ரெடியாலாம் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ
அப்போ தான் தெரியுது அங்கே அவங்க கொடுத்துட்ருக்க சாப்பாடில் ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மணி தந்தேன், 2வது பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பினேன், இப்போ என்ன லஞ்ச் பாக்ஸில் என் ஃபோட்டோ போட்டு அனுப்பினேன், இதெல்லாம் செஞ்சால் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க. ஏதாட்டும் ரியாக்ட் பண்ணிட்டு போ, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இப்படி போகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஹீரோ. ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிடாமல் போயிட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னென்னா அங்கே லீடரை தான் திட்டிகிட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஓனராக பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுவும் லஞ்ச் பாக்ஸோட ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு அப்படின்னு பேசிட்டு வரையும் அங்கே லீடர் என்ன ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிற்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வேறு ஏதோ சொல்ல வந்து நீ வேறு மாதிரி நினச்சிக்கிட்டேன், அது மட்டும் இல்லை இந்த லஞ்ச் பாக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே ஃப்ரெண்டு என்னென்னா நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு என்ன, கொஞ்சம் கண்ணாடியை கீழே இறக்குறீங்களா, நீங்கள் ரொம்பவே ஹைட்டாக இருக்கீங்க, என்னால் உங்களை பார்க்க முடியலன்னு சொன்னால் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் ரொம்பவே ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டு காலை நிறுத்தி விரித்து கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெண்டு என்னென்னா இருக்கிற கோவத்தில் காலை மிதித்து விட்டுட்டு தள்ளி போயிருதா, கீழே விழுந்து கிடைக்கையும் இந்த உங்கள் எம்ப்ளாயிலாம் எல்ஜே காஸ்மெட்டிக்ஸ் வாங்கினா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்கா 30% கொடுப்பாங்க. சரி ஏதாட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுனா 20%. இதெல்லாம் ஏன் கேட்கீங்கன்னு கேட்டால் அவங்க ஃபோனை தாங்கன்னு சொல்லி ஃபோனை வாங்கி அவங்க நம்பரை வாங்கிக்கிடுதாங்க. ஸோ நான் உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் கால் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு காஸ்மெட்டிக்ஸும் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், ஆமாம் அப்போ தான் உங்களுக்கு என் ஃப்ரெண்டை பற்றி ஏதாட்டு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன்னு சைடு கேப்பில் பிஸ்னஸ் பேசிட்டு போகிறான். இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. கூட ஜாப்பனீஸ் சொல்கிறா ஒருத்தங்க ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட ஹீரோயின் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு தான் எரியுது. பக்கத்தில் வந்துட்டு என்ன சிரிச்சு பேசுகிறீங்கன்னு கேட்ட உடனே 2 பேருமே விலகி போகிறாங்க. ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு என்ன நான் வந்து பேசினா மட்டும் அவாய்ட் பண்ணுறேன், அவன் இவ்வளோத்துக்கும் ஜாப்பனீஸ் சோல்ஜரு, அவன்கிட்ட மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒரு ஃப்ரெண்டாக கூட என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாவும் நீ எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு என்ன அறிவில்லையா அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் சீரியஸாக பேசுவோமான்னு சொல்லி கேட்காங்க. இங்கே என்னால் பேச முடியாது, இங்கே எனக்கு இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இப்போ என்னால் எதுவுமே பேச முடியாது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஷூட்டிங் தான் ஆரம்பிக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரித்து பேசின அந்த ஆக்டர் என்னென்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோ என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நல்லா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங் சும்மாவே சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஹீரோயின் இந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு. அங்கே ஹீரோயினை மட்டும்தான் ஹீரோ கவனிச்சிருந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க லீடர் போய் கேட்காங்க, உன்னை பார்த்தா ஹீரோயினை வெறுக்கிற மாதிரிலாம் தெரில, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ எதுக்கு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க, விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக போகிறாங்க. எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்பெல்லாம் இல்லை, நான் டோகனுக்கு ஒய்ஃப் ஆகிறது தான் வேண்டான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன், அதனால தான் மேரேஜை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்குள்ளே பேசிட்டு போகிறாங்க. அப்படியே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ போனால் ஹீரோயின் எந்திரிச்சு விலகி போகிறாங்க. ஹீரோ தான் இல்லை நான் மேரேஜை பற்றி பேச மாட்டேன், நார்மல் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங்கை பற்றி தான் ஹீரோ பாராட்டிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே ஆக்டிங் பண்ண ரொம்பவே ஆசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா எல்லார் லைஃப்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஆக்டிங் இருக்க தான் செய்யும், இது மட்டும் ஆக்டிங் இல்லைன்னு சொல்லவும் ஹீரோ ஆமாம் நானும் என் லைஃப்பில் நடிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் ரொம்பலாம் நல்லா நடிக்கிற மாதிரி எனக்கு தோணலை, எனக்கு வேண்டாததை நான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் பக்கம் ஹீரோயினும் நானும் சேம் சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் இருக்கேன், நம்ம நடிக்கிற ஆக்டிங் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிங்கே ஸ்பாயிலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டயர்டாக இருந்தால் வேணால் பிரேக் எடுத்துக்கிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கிறத அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் இங்கே டோகனை தான் காட்டுறாங்க. அவனோட எக்ஸுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி ரிப்ளையே வரல. ஸோ அவன் இருக்கிற இடத்துல தான் போய் தேடி பார்க்க போயிருக்காங்க. அங்கே போனால் டோர் க்ளோஸில் இருக்குது, அவன் எங்கே போனானே தெரியல. அந்த டைம் கரெக்டாக தாத்தா மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாத்தாவை தான் மீட் பண்ண போயிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட்டு வருத போர்ட் மீட்டிங்கில் நீ இருக்கணும், கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் எப்பவும் போல் டோக்கன் இல்லை, நான் இப்போதைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஹீரோயினை சுற்றி ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, ரிப்போர்ட்டர்ஸ் வேறு தொலை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், உன் கையில் பவர்னு ஒன்று இருந்துச்சுன்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியும், நீ இப்போ இதில் இருந்து தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணுத, அதை சமாளிக்க முடியாமல் தான் இருக்கேன், உன்னையும் சரி உன்னை சுற்றி இருக்கணும் சரி நீ பார்த்துக்கிடணும்னா இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கணும், நான் உனக்கு தரப்போகிற பொசிஷன் வந்து ரொம்பவே பெருசு, யாராலையும் அதை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கன் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் ஹீரோயினை கொண்டு போய் இங்கே டோகனை மீட் பண்ணதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் கேட்டிருப்பாங்க போல். இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க. ஹீரோ தூங்கின நடிச்சு போதும் எந்தி, நான் பேசுவேன்னு சொல்லிட்டு தானே தூங்கிட்டே வந்திருக்கேன், இப்போ இந்த டைமில் நீ டோகனை மீட் பண்ணணுமா என்ன, உனக்கு தூக்கம் வரலையா, நீ டயர்டாக இல்லையான்னு சொன்னால் நான் மீட் பண்ணணுன்ட்ட கேட்டேன், டோகன் தான் என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், நீ அங்கே இருந்த அதனால் என்னை கொண்டு போய் விடுன்னு சொன்னேன், மற்றபடி எதுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கேன், உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ போய் டோகனை திட்டு அப்படின்னு சொல்லி இறங்கி கீழே வராங்க. அந்த சேம் கரெக்டாக ஹீரோவை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யான்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோட வீட்டு
முன்னாடியே சேவன் வந்து நிற்கா. நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணோடனே பார்க்கவே வந்துட்டா போல். என்னன்னு கேட்டால், நீ ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் என்ன ஹீரோயின் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்டால், ஹீரோயின் இல்லை நான் வர வழியில் பார்த்தேன், அதான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க, மற்றபடி வேறு இல்லை, நான் டோகனை மீட் பண்ண வந்தால் போகிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. சேவன் சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம 4 பேரும் ஒரே ஃபேமிலியாக மீட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலியாவா? ஹீரோக்கும் ஷாக்கிங்காக இருக்கேன்னு ஃபேமிலின்னு பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ இல்லை தான், நான் கூடிய சீக்கிரத்தில் மாறிடுவோம், எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், எனக்கு அவனை இப்போ நினைக்க சொல்ல ரொம்பவே ஜல்லஸாக இருக்குது, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன இருக்குதுன்னு நினைக்கிறப்போ கூடிய சீக்கிரத்தில் அவனை என்னோடைய வேணால் மாற்றிடுவேன், என் கூடயே வச்சுக்கிடுவேன், அதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பின்னாடி வருத்தப்படக்கூடாதுல அப்படின்னு வரிசை அடிக்கிட்டு போகிறா. இதை ஹீரோயின் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்ணணுன்னே புரியல. இதை கட் பண்ணி அடுத்த சீனில் சேவனும் ஹீரோவும் தனியாக தான் வராங்க. அவளுக்கு இப்போ ஹீரோ ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நல்லா காண்டாயிட்டா போல். தனியாக ட்ரிங்க் பண்ணையும் ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணாதுன்னு சொல்லவும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் நான் அப்படி பேசுனதுக்கு ரீசனே நீ தான், நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது, நீ ஹீரோயினை ஒரு டோகனோட ஒய்ஃபாக நீ பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியல, என்ற ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன தான் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறாங்க. நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பார்த்தியா இப்போ கூட என் கொஸ்டினை நீ அவாய்ட் பண்ண தான் செய்கிறேன், நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், என்னை ஏமாற்ற முடியலன்னா என்ன உண்மையாவது என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவுக்கு என்ன பண்ண, ஹீரோவும் பாவம் தான். இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னா, ஹீரோயின் சேவன் சொன்னதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, பொறாமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவர் ரொம்ப உண்மையாக பேசிட்டு போயிட்டா, என்னால் அப்படி இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே டோகன்ட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் டோகனுக்கு இவ எதை சொல்கிறான்னு புரியல. அதே டைமில் எதுக்கு மீட் பண்ணணும் என்ன பேசணும்னு சொல்லி கேட்டால், எனக்கு என்னோடய எக்ஸு கால் பண்ணியிருந்தான், ஏதோ என்னோட சீக்ரெட்டாக யார்ட்டையும் சொன்ன மாதிரி என்கிட்ட பேசினா, ஆனால் யார்கிட்ட சொன்னால் என்னன்னு தெரியல, அவனை பார்க்கவும் முடியல, காண்டாக்ட் பண்ண முடியல, என்னாச்சுன்னு தெரியல, சடனாக தாத்தா வர என்னை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் நார்மலாக கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னோட சீக்ரெட் வேறு யாருக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை வருமானு நினைக்கிறப்போ, ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் என்ன பண்ணணுன்னே குழம்பி போய் இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபைனலாக டோகன்ட்ட எல்லாத்தையும் பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் போயாச்சு. இப்போ வந்ததுமே நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லி கேட்காங்க. என்ன ஹீரோயினை பற்றியா? ஹீரோயினை பற்றி என்ன பேசணும், எதுக்கு நீ இதே பேசிகிட்டு இருக்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவளை கேட்டால் பைத்தியமாகிற அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதான், உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், இவன் எப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டு டோகன் கிளம்புறாங்க. ஹீரோயினை போக விடு, ஹீரோயினை மேரேஜ் பண்ணாதன்னு சொல்லவும், இங்கே டோகன் என்னன்னா கத்துறான், என்ன எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கணும், உனக்கு என்ன வேணுமோ நீ நினச்சது தான் செய்ய போறியா என்ன அப்படின்னு சொல்லவும், நீ எப்போவுமே இப்படி செல்ஃபிஷாக தானே இருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் கத்த ஆரம்பிக்காங்க. உனக்கு இந்த மாதிரி லைஃப்பை வாழ்றதுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் சண்டை வந்துடுச்சு. இங்கே டோகன் அடிக்கையும் இங்கே ஹீரோ அடிக்கையும் ஃபைட் போகுது. இப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நினச்சதை செய்கிறானா, நீ தான் நினச்சதை செஞ்சுட்டு இருக்க, அப்பவும் சரி இப்போவும் சரி, அம்மா இறந்தப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் போனதுன்னு சரி, எல்லாமே நீ நினச்சதை தான் செஞ்சுட்ருக்கேன், ஒரு டைமாவது இந்த லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து என்கிட்ட ப்ராப்பராக சொல்லியிருக்கியா, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்னால் வாழ முடியல, நீ என்னை நம்பி ஏதாவது சொல்லியிருக்கியா, என்ன எப்படி நம்ப முடியும், தாத்தா சரி, டைரக்டர் சாய், அவள் தங்கச்சியும் சரி, எல்லாருமே ஒவ்வொன்றும் பேசிட்டு தான் இருக்காங்க எனக்கு பின்னாடி, அதை எல்லாம் நான் ஒருத்தன் தான் வாங்கிக்கிட்டேன், எதுக்கு தெரியுமா, ஏன்னா அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம், எல்லாத்தையும் மறைச்சி அமைதியாக என்னை ஏமாத்திடலாம் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் மற்றவங்க என்ன பண்ணாங்க, முக்கியமாக ஹீரோயின் என்ன பாவம் பண்ணா, நீ மட்டும் தான் ஹேட் ஆக போகிறதுன்னு நினைக்காத, மற்றவங்களும் எப்படி ஹேட் ஆகுறான்னு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து சோகமாக கிளம்புறாங்க. இப்போ டோகனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டுன்னு அப்படியே இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறாங்க, ஹீரோயின் அட்டன் பண்ணலை, செகண்டும் கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணால் ஒரு செகண்டுக்கு அமைதியாக இருக்காங்க. என்னன்னு பொறுமையாக கேட்டால் ஹீரோவும் கொஞ்சம் வெளியே வா, உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் வேறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் அங்கே தனியாக மீட் பண்ணுறாங்க ஒரு பார்க் பக்கம். அதில் வந்ததுமே ஹீரோ ஃபேஸில் அடிபட்டிருக்கு. ஹீரோயின் பார்த்தோன்னே என்ன ஆச்சு, யார் அடித்தா, எதுக்கு இப்படி இருக்குன்னு கேட்டால், நான் இப்போ சொன்னா நீ போய் ரிட்டன் அவனை அடிப்பியா, இல்லை வேண்டாம் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியான்னு கேட்காங்க. டோகனை அடித்தான், எதுக்கு, ஃபேஸில் அடிச்சதுக்கு பதிலாக உன்னை வாயில் அடிச்சிருக்கோம், இதெல்லாம் நடந்து எதுக்கு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், அவ்வளோதான் அங்கே ஹீரோ சொல்லியாச்சு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது எனக்கு ரொம்பவே வலியை தருது, எதுவும் இல்லாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு ட்ரை பண்ணேன், அதனால் முடியலை, அதனால தான் நான் அதை கிவ் அப் பண்ணிட்டேன், இந்த மேரேஜை அதுக்காண்டி தான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியும் இங்கே ஹீரோயின் ஒரு செகண்டுக்கு விளையாடாதான்னு கேட்டால், நான் விளையாடலாம், இதுதான் ரீசன், இதான் நீயும் டோகனும் மேரேஜ் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 செகண்டுக்கு அந்த இடமே அப்படியே அமைதியாக இருக்கும். ஹீரோயின் சடனாக பைத்தியம் அதை மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. போனவங்க தனியாக நின்று அழுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா சரி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் போன ஹீரோயின் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. என்கிட்ட எப்படி உன்னால் இப்படி நடந்துக்கிட முடியுது, நான் உனக்கு அண்ணியாக போகிறேன், என் மேலே உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் அது உனக்குள்ளே மட்டும்தான் நீ வச்சுருக்கணும், இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், டோகனுக்கு எப்படி உன்னால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் நான் உனக்கு இவ்வளோ ஈஸியாக மாறிட்டேனா, இவ்வளோ ஈஸியாக இருக்கிறனால தான் நீ உன்னை நினச்சதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லி அடிக்காங்க.
ஹீரோ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணுறாங்க. ஹீரோயின் அப்பவும் நீ கண்டினியூஸாக இதே செஞ்சுட்டு இருந்தா நான் அதிலேயே மாட்டிக்கிடுவேன், இதுலேருந்து நான் வெளியே வர எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லி அழுறாங்க. அப்படியே ஒரு செகண்டுக்கு அமைதியாகி ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்வீட்டாக வார்மான கிஸ்ஸாக போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போகுது. ஃபைனலாக ஹீரோயினை இந்த எபிசோடு எண்டிங்கில் செய்து வச்சுட்டாங்க. காத்திருந்து இந்த எபிசோடில் நல்ல முடிவை தந்திருக்காங்க. அடுத்த எபிசோடில் டேட்டிங் சீன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூடவே பிரேக்கப்பும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு பொறுத்திருந்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.